ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லித்தாரேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளோட வீட்டில் மீதி வரக்கூடிய அந்த துண்டு சோப்பு, துணி துவைச்சிட்டு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டி குட்டி துண்டு வரும். இது எதுக்கு நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தூர வீசிடுவோம். இந்த பழக்கம் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். இனிமேல் நீங்கள் தூர வீசாதீங்க. இந்த சோப்பு துண்டை நம்ம வந்து ரீயூசபிள் பண்ண போகிறோம். அதாவது மறுபடி வந்து கண்டிப்பாக பயன்படுத்த போகிறோம். அதை நல்லா பொடியாக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா, தினமும் நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட தரை வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அந்த இடத்துல கையில் ஒரு விளக்குமாறு வச்சுட்டு இந்த சோப்பு தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் நல்லா கழுவி விட்டீங்க அப்படின்னா பாத்ரூமில் வந்து அங்கங்கேயா பச்சை பச்சையாக பாசி பிடிக்காது, அந்த தரை வந்து வழுக்காது. ஏன்னா நம்ம வந்து தினமும் சுத்தமாக வச்சுக்க வேண்டிய இடம். அதுக்காக தனியாக லிக்யூடு வாங்குறத விட இந்த சோப்பு துண்டை நீங்கள் வந்து லிக்யூடாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இப்போ வாஷிங் மிஷின் இருக்கும். இந்த வாஷிங் மிஷினுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து 10 ரூபா பாக்கெட் லிக்யூடு, சர்ஃபு இந்த மாதிரி 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க. பிள்ளைங்க வீட்டில் ஒரு 3-4 பிள்ளைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த லிக்யூடு வந்து ஒரு 5 லிட்டர் அப்படி இல்லைன்னா 3 லிட்டர் ஆஃபர் ப்ரைஸில் பார்த்து வாங்கிக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்க அப்படின்னா இது வந்து 3 லிட்டர் 5 லிட்டர்லாம் காம்போ ஆஃபரில் கொடுப்பாங்க. அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப லாபமாக இருக்கும். 3 லிட்டரே ஒரு 200 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 5 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 300 தான் இருக்கும். ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் இந்த லிக்யூடு வாங்கும்போது அந்த லிக்யூடோட பாக்கெட்லேயோ இல்லை பாட்டில்லையோ ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் அப்படின்னு எழுதியிருந்தால் நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. அதை வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்து இந்த கம்ஃபர்ட் வந்து வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இனி கடைக்கு போனீங்க அப்படின்னா அந்த பேக்கெட்டில் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. வாங்கிட்டு வந்தோடனே வீட்டில் கண்டிப்பாக பிள்ளைங்க இந்த பேக்கெட்டை எடுத்து வெயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, கீழே போட்டு கொட்டிடுவாங்க. கடையிலேருந்து இதை வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வீட்டில் ஜூஸ் பாட்டில்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, 1/2 லிட்டர் 1 லிட்டர் பாட்டில், அதில் வந்து இந்த லிக்யூடு வந்து கொஞ்சமாக ஊற்றி வச்சுட்டு நம்ம தேவைக்கு எவ்வளோ தேவையோ அதை மிஷினில் ஊற்றி நம்ம துணியை துவைச்சிக்கலாம். இது ஒரு நல்ல ஐடியா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கடைக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து பை 1 கெட் 1 ஃப்ரீ இருந்தால் நிச்சயமாக வாங்குங்க. நமக்கு வந்து ரூபாய் வந்து மிச்சம் மீதியாக இருக்கும். பேக்கெட் தான் நம்ம வீட்டில் பெருசாக இருக்குதே, அதனால் மடத்தனமாக ஊற்றி வந்து நம்ம துணியை துவைக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. அதுக்காக தான் வாங்கிட்டு வந்த உடனே 1/2 லிட்டர் அப்படி இல்லைன்னா 1/4 லிட்டர் பாட்டில் ஊற்றி யூஸ் பண்ணுங்கள். மூணாவது டிப்ஸ் பார்க்கலாமா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். கண்டிப்பாக இந்த வந்து குட்டி குட்டி சோப்பு துண்டுகளை வந்து எல்லாருமே யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம், நம்ம பெரிய அம்பானி பரம்பரை அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சிறுதுளியும் இங்கே பெருவெள்ளமாக தான் எல்லாருமே நினைக்கணும். அப்போ மட்டும் தான் முன்னேற முடியும். இந்த மாதிரி சோப்பை வந்து நம்ம எப்படி லிக்யூடாக ஒரு பாட்டிலில் வந்து பொடிச்சு போட்டு அதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளோர் கிளீனராக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இது வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி சோப்பு துண்டுகள் வரும்போது நீங்கள் அதை எடுத்து ஒரு கரையில் வச்சுட்டு இந்த மாத கடைசியில் பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம வீட்டில் கொஞ்சம் அப்படி தவங்கிட்டு வருவோம் பார்த்திங்களா, கடைக்கு போக முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தரைகள்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளோர் கிளீனர் ஒன்று, இந்த பினாயில் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே நீங்கள் மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை வேறு கடைகள்லையோ நல்ல திக்னஸ்ஸாக இருக்கக்கூடிய லிக்யூடை ரா மெட்டீரியலாக பார்த்து வாங்கிட்டு வந்து அதிலிருந்து கொஞ்சமாக இன்னொரு பாட்டிலில் ஊற்றி அந்த பாட்டிலில் நிறைய தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இந்த பினாயில்லாம் நம்மளே ரெடி பண்ணலாம். இதுக்காக ஒவ்வொரு டைமும் 100 200 தனித்தனியாக பினாயில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஐடியா எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 5வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஹார்பிக் பாட்டில், இது வந்து நம்ம அப்பல்லோ மெடிக்கல் இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் வந்து 100 3 கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸ்லலாம் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து டாய்லெட் வந்து வாரத்தில் 2 நாளாச்சும் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி பொருள் வந்து ஒரு பாட்டில் நார்மலாக கடைக்கு போனீங்கன்னா 70 ரூபா 75 ரூபா இருக்கும். அதனால் இந்த அப்பல்லோ மெடிக்கல் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி காம்போ ஆஃபரில் பை 1 கெட் 1 ஃப்ரீன்னு எந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்களோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஒரு 2 பாட்டில் 3 பாட்டில் வந்து தாராளமாக வாங்கிட்டு வாங்க.
6வது டிப்ஸ் பார்க்கலாமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிப்ஸு. எல்லாருமே காலையில் எந்திரிச்சோடனே காஃபி, டீ வந்து குடிப்பீங்க. யாருக்கெல்லாம் காஃபி பிடிக்கும், யாருக்கெல்லாம் டீ பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் பண்ணிட்டு போங்க. எனக்கு வந்து காஃபி பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து டீ தூளும் வாங்கி வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு பிராண்டடில் நம்ம வந்து தேயிலை தூள் வீட்டில் வாங்கி வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேஷன் கடையில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பேக்கெட் தேயிலை மாதந்தோறும் கொடுப்பாங்க. அதையும் வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம கடையில் வாங்குறது கொஞ்சம் நல்ல ஹைலி குவாலிட்டியாக இருக்கும். ரேஷனில் கிடைக்கிறது கொஞ்சம் டிம்மாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். கடையில் 1/2 கிலோ தேயிலை வாங்கினீங்கன்னா ரேஷன் கடையில் ஒரு 1/4 கிலோ பேக்கெட் கொடுத்தாங்கன்னா 2யும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கொட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணுற தேயிலையிலேருந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்மெல் வரணும் அப்படின்னா ஒரு 10 ஏலக்காயை பொடிச்சு அந்த தோலோடு உள்ளே போட்டு வச்சு சப்புன்னு பூட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஹெவியான ஒரு ஸ்மெல் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே இஞ்சி இருக்கும் பார்த்தீங்களா? இந்த இஞ்சியில் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த இஞ்சியை அப்படியே தூக்கி இந்த தேயிலை தூள் டப்பாவில் போட்டு வச்சிடணும். அப்படி தான் இருக்கும். அந்த தேயிலை தூள் எடுத்து காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் ஒரு டீ குடிச்சு பாருங்கள், போட்டு செம்மையாக இருக்கும். அந்த நாள் முழுக்க ஏதோ பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கும். சரியா? அதனால் முடிஞ்ச அளவு நாங்கள் ரேஷனில் கிடைக்கிற எந்த பொருளும் வாங்க மாட்டோம் அப்படின்லாம் நீங்கள் வந்து நினைக்காதீங்க. ஏன்னா ரேஷனில் இருக்கக்கூடிய பொருட்கள் எந்த இதுவுமே தரம் குறைஞ்சது கிடையாது. சரியா? நம்மளோட பார்க்குற பார்வை மட்டும்தான் நம்மளை வந்து இந்த மாதிரி கெடுத்து வைக்குது. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்லேயே நான் ரேஷன்லேருந்து பருப்பு வந்து குழம்பு வைப்பேன், வடை பண்ணுவேன், ரேஷன் அரிசியில் சாதம் பொங்குவேன் அப்படின்னு நான் வந்து டெய்லி ஷார்ட்டில் போடுறேன். அதில் நிறைய பேர் கழுவி வேற ஊற்றுறீங்க. நீங்கள் கழுவி ஊற்றினால நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் செய்வேன். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமா? 7வது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் பாத்திரம் வந்து தினமும் ஒரு லாரி பாத்திரம் சேர்ந்துடும். அந்த பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பாவில் எக்ஸோவோ இல்லை விம் சோப்போ ஏதோ ஒன்று வாங்குவோம். வாங்கி வச்சுட்டு பாத்திரம் வளர்த்தி நீட்டாக தேய்ச்சி எடுத்துருவோம். எடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த டப்பாவில் வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்க தண்ணியை கீழே கொட்டுறதுக்கு மறந்துடுவோம். அதனால் நம்ம வந்து பண்ணுற தப்பு என்னென்னா அந்த டப்பாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சோப்பு அப்படியே தண்ணியில் ஊறு போய் ஒரு மாதிரி நசன்னு ஆயிரும். அடுத்த நேரம் நமக்கு பாத்திரம் தேய்க்கும் போது கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். இதை எப்படி ஸ்கிப் பண்ணலாம், இதை வந்து எப்படி நம்ம வந்து செலவு குறைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வாங்கும்போதே பெரிய கட்டி சோப்பாக வாங்காமல் 5 ரூபாக்குள்ளே எக்ஸோ சோப்போ விம் சோப்போ ஏதோ ஒன்று வாங்குங்க. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 நாளில் அந்த சோப்பு கரைஞ்சிரும். அடுத்து புது சோப்பு மாற்றுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவு இந்த டப்பில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து சீக்கிரம் தினமும் கீழே கொட்டிடணும். சோப்பை நல்லா காய வச்சுட்டு அடுத்த நேரம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து சோப்புக்கு கொடுத்த 40 ரூபா வேஸ்ட் ஆயிரும். முடிஞ்ச அளவு சின்ன சின்ன பார் சோப் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய டப்பாவில் வாங்கி யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. 8வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்க்கிறது அப்படின்னோடனே கண்டிப்பாக இந்த விம் லிக்யூட். இது நான் இதுக்கு முன்னே ஒரு வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். நான் எப்போவுமே இந்த 15 ரூபா பாக்கெட் விம் தான் வாங்குவேன். ஏன்னா பெரிய டப்பாவில் இருக்கிறதுலாம் வாங்கினா நான் அளவுக்கு அதிகமாக ஊற்றி பாத்திரத்தை தேய்ப்பேன். எனக்கு வந்து டப்பா ஒரு பாட்டில் வாங்கினேன் அப்படின்னா அது 60 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 2 பாக்கெட் 15 ரூபா நீங்கள் வாங்கினீங்கன்னா மொத்தம் 30 ரூபாயில் செலவு முடிஞ்சிடும். இந்த 2 பாக்கெட்டு 60 ரூபாய்க்கு நீங்கள் பாட்டில் வாங்குவீங்களா, அந்த பாட்டில் தூர போடாமல் அடுத்த டைம் வாங்கும்போது இந்த மாதிரி 2 பாக்கெட் வாங்கி அந்த பாட்டிலில் ஊற்றி பாருங்கள். பாட்டில் முங்க கீழே சிந்தி வழியும். புரியுதா? அப்போ கடைக்காரவங்க எந்த அளவு நம்மளை ஏமாத்துறாங்கன்னு பார்த்தீங்களா? அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து கடையில் இவ்வளோ ரூபாயிலேருந்து இவ்வளோ ரூபாய் இது வந்து நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்கு தினமும் இது வந்து காலையில் ஒருக்கா நைட்டு ஒருக்கா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த லிக்யூட் தேவைப்படும். அதனால் இதெல்லாம் காம்போ ஆஃபரில் கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. 9வது டிப்ஸ் பார்க்கலாமா? கண்டிப்பாக காலையிலையும் நைட்டும் எல்லாருமே 2 டைம் பல் விளக்குங்க. அப்படி பல் விளக்குறதுக்கு நீங்கள் எந்த பேஸ்ட் வாங்கினாலும் சரி தான். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ ரிலையன்ஸ் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரிலையன்ஸ் அதுக்கப்புறம் டிமார்ட் இங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த டாபர் ரெட்டை வந்து ஒரு பெரிய அட்டைப்பெட்டியில் உள்ளே வந்து 2 இருக்கும். ப்ராடக்ட் வந்து உள்ளே 2 இருக்கும். நல்லா பெருசாக இருக்கும். மொத்தம்தான் 100 ரூபா. புரியுதா? கடையில் வந்து ஒரு பீஸ் பெரிய 500 கிராம், அதாவது 500 கிராம் கோல்கேட்டோ டாபர் ரெட்டோ கடையில் 150 ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ரிலையன்ஸ் டிமார்ட்லலாம் நம்ம வந்து 500 கிராமே அதில் 2 வச்சுருப்பாங்க. ஒரே பாக்கெட்டில் 2 இருக்கும். உள்ள மொத்தத்தில் தான் 100 ரூபாய். எது நமக்கு லாபம் அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. மாதம் நீங்கள் வந்து சும்மா அவுட்டிங் போகிறது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி செலவுகளை தவிர்த்துட்டு உங்களோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு இந்த மாதிரி டிமார்ட்டு ரிலையன்ஸ் ஒரு டைம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையானதை மட்டும் வாங்குங்க. தேவையில்லாமல் எந்த பொருளையும் வாங்கிட்டு வரக்கூடாது.
10வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னடா 10 பாக்கெட் ஷாம்பு அக்கா வச்சுருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. நான் எப்போவுமே இந்த ரூ. 1 பாக்கெட்டு கிளினிக் ப்ளஸ் தான் நான் வாங்குவேன். ஏன்னா இந்த கிளினிக் ப்ளஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தலையில் பொடுகள்லாம் வராது. எல்லாருக்குமே ஒவ்வொரு ஷாம்பு வந்து ஃபேவரேட்டாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே ஒரே ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஷாம்பு, சோப்பு இது மட்டும் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே எதை ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக தேய்க்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஸ்கின்னில் வந்து அலர்ஜியை வந்து நம்ம கொண்டு வர வேண்டாம். இது எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஷாம்பு வந்து டப்பாவில் இருக்கிறது வாங்குவீங்க. அந்த டப்பாவில் இருக்கிறது ஓகே தான், லாபம் தான். ஆனால் அதை வந்து நம்ம கையில் ஊற்றும் போது கண்டிப்பாக நிறைய கொட்டிடுவோம். கையில் ஐயோ நிறைய கொட்டிட்டோமே நினச்சிட்டு மறுபடியும் அதை தூர ஊற்ற மனசு இல்லாமல் தலையில் போட்டு தேய்ப்போம். அதுக்காக இதில் ஒரு 2 பாக்கெட்டை பிச்சோமா, பாத்ரூமில் போனோமா, நல்லா குளித்தோமா அப்படின்னு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஐடியா தான் கண்டிப்பாக. இன்னொன்று வந்து மொத்த விற்பனை கடையில் இந்த மாதிரி ஷாம்பு பாக்கெட்லாம் நம்ம ஒரு 15 பாக்கெட்டு வாங்கினோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 பாக்கெட்டு வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கொயர் கணக்கில் தான் ரேட்டு. ஒரு கொயர் வாங்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. 11வது பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே வழக்கமாக வந்து இந்த பொன்வண்டு சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பொன்வண்டு சோப்பு பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு 3-4 தடவை துணி துவைக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். எங்கள் வீட்டில் 2 பேர் அப்படிங்கிறதுனால நிறைய பிள்ளைங்க இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி பார் வாங்கிக்கோங்க. 10 ரூபாய்க்குள்ள சோப்லாம் வாங்கினோம் அப்படின்னா ஒரு மாதிரி மாவாக கரைஞ்சி வரும். ஆனால் இந்த சோப்லாம் அப்படி வராது. இந்த சோப்லாம் வாங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 25 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோங்க. நான் மொத்த விற்பனை கடையில் இந்த சோப்பு வாங்குறதுனால எனக்கு வந்து ஒரு சோப்புக்கு 20 ரூபா போடுவாங்க. 2 சோப்பு வந்து 40 ரூபா. இப்படி நீங்கள் வந்து மேக்ஸிமம் மொத்த விற்பனை கடை, அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டு, இதை வந்து நீங்கள் வந்து சாய்ஸை வந்து சூஸ் பண்ணி அங்கே போய் வாங்கிக்கோங்க. 12வது டிப்ஸ் பார்த்துடலாமா? எல்லாமே இந்த ஸ்பாஞ்சு, ஸ்க்ரப்பர், கண்டிப்பாக இதுக்கும் வந்து நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லி தரணும். என்னோடய வலது கையில் நிறைய இந்த க்ரீன் கலரில் ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து கடையில் ஒரே ஒரு ஸ்க்ரப்பர் வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா 10 ரூபா. என் கையில் இருக்கிறது மொத்தமாக சேர்த்து தான் 15 ரூபா. திருவிழா கடையில் நான் வாங்குவேன். இந்த மாதிரி வலை, அதுக்கப்புறம் அந்த இரும்பு வலை உண்டு பார்த்தீங்களா? அது எல்லாமே திருவிழா கடையில் ஒரு 10 ரூபா அவ்வளோதாங்க இருக்கும். கடையில் போனால் கண்டிப்பாக 15 ரூபா 20 ரூபா கொடுப்போம். இது வந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஸ்க்ரப்பர் வந்து மாற்றிட்டே இருக்கணும். ஒரே ஸ்க்ரப்பர் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து சிக்கன் சமைச்ச பாத்திரம், மீன் குழம்பு வச்ச பாத்திரம் எல்லாமே ஒரே ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறதுனால அதில் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கைக்கு வந்து பெரிய ஸ்க்ரப்பர் பிடிக்க மனசு இல்லை அப்படின்னா அதை வந்து கத்திரிக்கோல் வச்சு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து திருவிழா கடைகளில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கரண்டி இருக்குது பார்த்திங்களா, பிளாஸ்டிக் ஸ்பூனு அது இதுன்னு, அதெல்லாம் 20 ரூபாய்க்கு 4 ஸ்பூன் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட கடைகளை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. லாஸ்ட்டாக இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன், திங்குற ஐட்டம் சொல்லாமல் இருப்பேனா? கண்டிப்பாங்க. இந்த மாதிரி பிஸ்கட் ஐட்டம் வந்து கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் வாங்கினோம் அப்படின்னா 10 ரூபா 20 ரூபா கொடுப்போம். மொத்தமாக ஒரு பெரிய பண்டில் பாக்கெட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா உள்ள 12 பாக்கெட் இருக்கும். 12 பாக்கெட் சேர்த்து தான் 50 ரூபா. நமக்கு ஒரு பெரிய பாக்கெட் வாங்கினா 2 பிஸ்கெட் பாக்கெட் வந்து உள்ள லாபமாக இருக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ, எந்த க்ரீம் பிஸ்கெட் பிடிக்குதோ அதை வந்து பார்த்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா பிள்ளைங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குதுன்னா கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நமக்கும் காசு மிச்சமான மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் தலைக்கு தேய்க்கிற ஷாம்புலேருந்து திங்குற பண்டத்துலேருந்து கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்கா? இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸோட தினமும் வீடியோ போடுறேன். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் சொன்ன டிப்ஸ் பிடிச்சிருந்தா இப்போ லைக் போட்டுட்டு போங்க நண்பா. பாய்.